தமிழ் டேஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒத்த மூக்கு மீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த மூக்கு மீனில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஒத்த மூக்கு மீன், இன்னொன்று வந்து ரெட்டை மூக்கு மீன் சொல்லுவாங்க. அதாவது ஒத்த மூக்கு மீன் அப்படின்னா அந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேலே மட்டும் மூக்கு வந்து நீட்டிகிட்ருக்கும். ரெட்டை மூக்கு மீன்னா மேலேயும் இருக்கும் கீழேயும் வந்து நீட்டிகிட்ருக்கும். இதை பாருங்கள், ஒன்று எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மூக்கு மீன் சொல்லுவாங்க. இது வந்து ஒத்த மூக்கு மீன். இன்றைக்கி இதில் தான் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த மீன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து இரும்பல், நெஞ்சு சளிக்கெல்லாம் இந்த மீன் வந்து ரொம்ப நல்லது. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இது வந்து இரும்பல், நெஞ்சு சளிக்கு நல்லதுங்கிறதுனால ஒன்று மீனை வந்து இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க, அப்படின்னா குழம்பா வச்சு சாப்பிடுவாங்க. அப்படியே முடியலைன்னா வந்து கருவாடாக வாங்கி அதை வந்து நெருப்பில் காட்டி அப்படியே சாப்பிடுவாங்க. நெஞ்சு சளிக்கு, இந்த இரும்பலுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. மீனில் வந்து விட்டமின் டி, அப்புறம் ஒமேகா 3, அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப முள்ளோடு சாப்பிடுவோம். சாப்பிட்றப்ப கால்சியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் வந்து மீனை வந்து மந்த்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்கணும். மூக்கு மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து கடலை மாவு 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மீன் வறுவல் மசாலா கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் அண்டு சால்ட் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதில் மூக்கு மீனை எடுத்து போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்ல அவசியம் இல்லை. நம்ம இதை பரட்டிட்டு உடனே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் மூக்கு மீனை ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் தேவைப்படும். எல்லா மீனையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே மீனை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலாம் கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து சளி, நெஞ்சு சளி, இருமலுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சென்டரில் மட்டும் தான் முள் இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணதுனால நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும். வேணான்னா அதை எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி மூக்கு மீன் கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.